அவள் தானே எங்கள் புன்னகை. சொல்லுங்க மாப்ள, என்ன பேசணும்? திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒன்றும் புரியலையே. எல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா தாத்த. டேய் பேசிட்டு இருக்கேன்ல, அமைதியாரு. ஓகே, அப்படி இல்லைண்ணா, நீங்க என் வேலைக்கு வந்துட்டு மறந்துட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? சரிங்கண்ணா, நீங்க பேசுங்க. சொல்லுங்க மாப்ள. ஒன்றும் இல்லத்த, அது ஒரு முக்கியமான விஷயம்தான். ஆனா நீங்க ஏன் அதுக்கு சம்மதம் சொல்லலைன்னு எனக்கு தெரியல. அதை பத்தி கேட்டு போலான்னு தான். என்ன முக்கியமான விஷயம்? ஒருவேளை நம்ம காலேஜில் ஒர்க் பண்ணுறத அம்மா கிட்ட சொல்ல வந்திருக்காரா? அப்படிலாம் சொல்ல மாட்டாரே. ஐயோ, என்னன்னு தெரியலையே. ஒருவேளை அப்படி இருந்துட்டா அம்மா இவர் கூட என்னை சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணிடுவாங்களே. அவரை பேச விடக்கூடாது. என்ன மாப்ள, நான் என்ன சம்மதிக்கல? இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல. அது அத்த காலேஜ். நிறுத்துங்க. எதுக்கு காலேஜில் உள்ள விஷயத்துல இங்கே வந்து பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேற வேலையே இல்லையோ? அதான் காலேஜில் என் தங்கச்சி நல்லா தானே படிச்சிட்டு இருக்கா, அப்புறம் என்ன? டே, உன் அண்ணி மென்டலா இல்ல மென்டல் மாதிரி நடிக்கிறதா? இது உங்களை தானே கேட்கணும். காலேஜ்ல தான் 24 மணி நேரம் அவளை படின்னு போட்டு டார்ச்சர் பண்றீங்க. வீட்டுக்கு வந்து அவளை படிக்க தான் சொல்ல போறீங்களா? அதெல்லாம் எங்களுக்கு பாத்துக்க தெரியும். என்ன தேவையில்லாம யாரும் எதுவும் சொல்ல தேவையில்ல. வந்தீங்க, காஃபி குடிச்சிட்டீங்க, கிளம்பி போயிட்டே இருங்க. அடியே வாய் முடிச்சு கொஞ்ச நேரம் பேசாம ரெடி. மாப்ள, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. அவளை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. என்ன மாப்ள, என்ன காலேஜ் புரியல? காதல் தந்தவழி தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே. நான் செய்யறது முட்டாள்தனமா பாக்குறவங்களுக்கு தெரியல. ஆனா என் இடத்துல இருந்து பார்த்தா என் வழி என்னன்னு தெரியும். நான் பண்ண ஒரு சின்ன தப்பால அது எவ்வளவு பெரிய விஷயத்தை கொண்டு வந்து விட்டுருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். இனி இந்த மாதிரி எந்த பொண்ணுக்கு நடக்க கூடாது. என்னுடைய எல்லாமே முடியட்டும். மாதவா, ஆசைப்பட்டு ஒண்ணு நான் காதலிச்சேன். இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட ஒண்ணு விட்டு போகணும்னு நினைச்சதே இல்லை. எவ்வளவோ சண்டை போட்டிருக்கேன், என்னென்னமோ பண்ணிருக்கேன். யாக்காங்க மாதிரி எனக்கு உன் கூட வாழணும்னு ஆசையா இருக்கு. கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து அந்த மாதிரி நிறைய ஆசைகள் வச்சிருந்த மாதவா. யாக்காங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் உங்க வீட்டுக்கு மருமகளா வரும்போது நானும் உன் வீட்டுக்கு மருமகளா வரணும், உனக்கு பொண்ணாட்டியா இருக்கணும்னு அப்படி பாத்துக்கணும் இப்படி பாத்துக்கணும்னு ஏகப்பட்ட ஆசை இருந்துச்சு. ஆனா அது எல்லாமே ஒண்ணு இல்லாம மனசுக்கு பிடிச்சவனோட விருப்பப்பட்டு தன் வாழ்க்கையை பங்கு போடுறவதான் ஒரு பொண்ணு. ஆனா விருப்பமே இல்லாம ஒருத்தன் மிரட்டுறது பேர்ல அவன் கூட பங்கு போட என்னால முடியாது மாதவா. கடைசி வரைக்கும் நான் உனக்கு மட்டும்தான் சொந்தமானவனே. இந்த உலகத்தை விட்டு போறேன். அப்பா, நானும் வர்றப்ப உங்க கூடயே நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே நடந்துருச்சுப்பா. அக்காங்க 3 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கடைசியா இருக்கிறது நான். தம்பி இருக்கான், தம்பி அக்காங்க எல்லாம் பாத்துப்பாங்க. ஆனா நான் அப்படி இல்லப்பா, நான் பொண்ணு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. நானும் உங்க கூட வந்துடுறப்பா. அங்க வந்து எவது நிம்மதியா இருக்கலாம்லப்பா. வர்றேன். தேர்ல இருக்கும் போது நான் உங்க கூட நிறைய நாள் இருக்க முடியல. அங்க வந்தாது உங்க கூட நிறைய நாள் நிரந்தரமா இருப்பேன்லப்பா. வரட்டுமா? வர்றேன்ப்பா. படும் வேளை காதல் மறந்தாகும், காதல் வடி மீது உயிரும் புதிதாகும். வர்றேன்ப்பா. ஒன்றும் இல்லத்த, அது டூரு. நித்யா, நித்யா அத்த, நித்யா. அனிதா, அண்ணா, அண்ணா. அத்தா அத்த, இருங்க. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இங்க பாரு நித்யா, நித்யா, இங்க பாரு நித்யா, இங்க பாரு. நல்லா மூச்சை இழுத்து விடு, மூச்சை இழுத்து விடு. பாருடா, இங்க பாரு நித்யா, அங்க பாரு. பயப்படக்கூடாது, ஒண்ணும் இல்ல. மூச்சை நல்லா இழுத்து விடு, இழுத்து விடு. ஒண்ணும் இல்லடா, பயப்படாத. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, ஒண்ணும் கிடையாது. பயப்படக்கூடாது, சரியா? ஃபர்ஸ்ட் பயப்படாம நிதானமா மூச்சை உள்ள இழுத்து மெதுவா விடு, மெதுவா விடு. ஒண்ணும் இல்ல. என்ன உனக்கு ஒண்ணும் ஆகல, மாமா இருக்கேன். ஒண்ணும் இல்ல, இருங்க. இங்க பாருமா நித்யா, இங்க பாரு. மாமா பாரு, மாமா பாரு. நித்யா,
இங்க பாரு, அப்பா வந்திருக்கேன், அப்பாவை பாரு. இப்ப அதான் நித்யா, அப்பா அப்பா வந்திருக்கேன். கண்ண தர, கண்ண தர, அப்பா அப்பா கண்ண தர, அப்பா அப்பா இருக்கேன், கண்ண தர. ஏனோ பிரிந்தாயப்பா நான் தேடும் உயிர் நீயப்பா நீ காற்றில் கரைந்து விட்டாய் உன்னை இன்றே உணர்ந்தேனப்பா ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, மாமா இருக்கேன். எங்கெங்கும் அலைந்தேன் பிரிவில் உணர்ந்தேன் விழிகளும் வாடுதே தந்தையே உன்னையதில் தேடுதே விழிகளும் வாடுதே தந்தையே உன்னையதில் தேடுதே அப்பா சரி, நான் அப்பாதான். என்ன, மூச்சு நல்லா இழுத்து விடு, நல்லா இழுத்து விடு. கழுத்து வலிக்குதா? சரி, இப்போ உன்னோட ஃபீஸ் ஃபுல்லா மூச்சு விட முடியுதா? கழுத்தெல்லாம் வலிக்குதா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஓகே, நார்மலா இரு, அழுகாத. இப்போ ஃபீஸ் ஃபுல்லா மூச்சு விட முடியுதுல்ல? விட முடியலன்னா நல்லா மூச்சை எடுத்து விட்டுட்டு அப்புறம் மூச்சு வெளியே விடு. ஓகே ஓகே மாமா, பரவாயில்ல. ஐயோ அடி அறிவு கட்டவளே, ஏன் இப்படி பண்ண? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ மாப்பிள்ளை மட்டும் இல்ல, நான் என்னடி பண்ணிருப்பேன்? அத்தை அத்தை, இருங்க அத்தை, ப்ளீஸ் இப்போதைக்கு எதுவும் பேசாதீங்க. இப்பதான் அவ கொஞ்சம் நார்மலா இருக்கா. ஐயோ மாப்பிள்ளை இல்ல, என்ன மாப்பிள்ளை பண்ணிருப்ப? எதுக்கு இப்படி முடிவெடுத்தா? அவங்க அப்பா போய் இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாளா? ஏடி என்ன போய் உயிரை வச்சு வாழ்றது யாருக்காகடி? உங்க எல்லாத்துக்கும் தானே. ஏதோ ஒரு புண்ணியத்துல 3 பேத்த கட்டி கொடுத்துட்டேன். நீயும் உன் தம்பி இருக்க நினைச்சு உயிரை வச்சு வாழ்ந்துட்டு இருக்க. எதுக்கு நீ இப்படி பண்ணி தொலைஞ்ச? அத்தை ப்ளீஸ் அழாதீங்க, அவ கொஞ்சம் நார்மலா இருக்கட்டும். இப்போதைக்கு அவகிட்ட எதுவும் பேச வேணாம் அத்தை, அவ கொஞ்சம் நார்மல் ஆகட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். என்ன, நீங்க தான் ஆயில்மெண்ட் இருந்து எடுத்துட்டு வாங்க, கழுத்துல போட்டு விடுறேன். அப்புறம் நல்லா ஸ்ட்ராங்கா ஏதாவது ஜூஸ் போட்டு கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இல்ல மாப்பிள்ளை, நீங்க மட்டும் இல்லனா நான் என்ன பண்ணிருப்பேன்? இன்னைக்கு இவ்வளவு தூக்கி கொடுத்து நின்றுப்பேனா? ஐயோ அத்தை, அப்புறமா பேசிக்கலாம். போங்க அத்தை, முதல்ல நான் சொன்னதை செய்யுங்க, போங்க. என்ன பண்ணுவேன்? ஏண்டி அறிவு கட்டவளே, என்னடி வயசாகுது உனக்கு? என்ன வயசாகுது? என்னடி பண்ணிட்டு இருக்க? இப்படி சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு அப்படி என்னடி உன் லைஃப்ல நடந்துச்சு? ஆ? அறிவு இருக்காடி, அறிவு இருக்கா, அறிவு இருக்கா? ஏய் சும்மா இரு. இப்பதான் உங்க அம்மாக்கு லெசன் எடுக்கிறேன், அடுத்து நீயா? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? உங்களுக்கு என்ன தெரியும்? நான் இன்னமும் உயிர் வச்சு வாழ்றேன் இவளுக்காக தானே. அது ஏன் இவளுங்களுக்கு புரியல? இப்ப வரைக்கும் இந்த வாழ்க்கை என்ன சகிச்சுக்கிட்டு வாழ்றது யாருக்காக? இவளுக்காக தானே. எவளுக்குமே புரியலையா அது? எப்படி ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கா பாருங்க. ஐடி மாதிரி பிஹேவ் பண்ணாதடி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அவங்க தான் படிக்காதவங்க, புரிய மாட்டேங்குதுன்னு இருந்தா நீ அதுக்கு மேல பண்ணிட்டு இருக்க. என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இவளுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா? ஐயோ ஏண்டி இப்படி நடந்துக்கிறது கூட என்னடி பேச்சு? ஃபர்ஸ்ட் சூசைட் தாட்ரா வர அளவுக்கு உனக்கு என்னடி பிரச்சனை? நான் வாழ்க்கையில அனுபவிக்காத பிரச்சனையை அனுபவிச்சிட்டேன். அனிதா இன்னொரு டைம் சொல்ல மாட்டேன், ஓங்கி அப்பிருவேன். கொஞ்ச நேரம் மூடிட்டு இரு. மெதுவா மெதுவா. இப்ப நார்மலா இருக்கியா? ஓகேவா? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? மூச்சு நல்லா விட முடியுதுல்ல? மூச்சு விடுறது ஏதாவது சிரமம்னா சொல்லு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். இல்ல மாமா, இப்ப ஐம் ஓகே. என்னடா இவன் அக்காவை அவ்வளவு தூரம் சொல்லிட்டு நம்மகிட்ட சண்டைக்கு வரானே அப்படின்னு நினைக்காத. என்ன, நான் சண்டை போடல, ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். என்ன, இப்போ நீ இப்படி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு என்ன வேணும்னாலும் காரணமா இருக்கட்டும், ஓகேவா? அது எவ்வளோ பெரிய காரணமா வேணாலும் இருந்துட்டு போகட்டும். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு, இந்த உலகத்துக்கு உன்னை கொண்டு வர்றதுக்கு உன் அம்மா எவ்வளோ வழியில தாங்கியிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதை கூட விடு, 10 மாசம் சுமந்து அந்த ஒரு நாள் அந்த வழியை தாங்குறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் உங்களை வளர்த்து உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமும் உங்க எல்லாத்தையும் நல்லபடியா கரையேற்றுன்னு நினைச்சு இன்ன வரைக்கும் அந்த மனுஷன் உயிரோடு இருக்காங்களே, அவங்களுக்கு கொஞ்சம் நினைச்சு பார்த்தியா? நினைச்சு பார்த்திருந்தா உனக்கு இப்படி ஒரு தாட் வந்திருக்குமா? அதெல்லாம் இவளுக்கு எங்க புரியுது? புரிஞ்சிருந்தா இப்படி பண்ணிருப்பாளா? அனிதா, உன்னை சும்மா இருன்னு சொன்னேன்.
லைஃப்ல யாருக்கு தான் ப்ராப்ளம் இல்லை? ப்ராப்ளம் இல்லாம ஒரு லைஃப்பை ஃபர்ஸ்ட் வாழ முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ம் உங்க ஏஜ் உங்க மெச்சூருக்கே நான் இறங்கி வரேன். ஓகேவா? இப்போ நான் உங்க மாமாவும் பேசல, உங்க அப்பாவாவும் பேசல, ஒரு ஃப்ரெண்டா இருந்து பேசுறேன். ஓகேவா? ம் நம்ம லைஃப்ல இருக்க பிரச்சனைக்கு டெத்து ஒண்ணுதான் சொல்யூஷன்னா யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். எல்லாரும் மறைச்சுதான் வாழ்றாங்களே தவிர அது யாரும் மறந்துலாம் வாழ்றது இல்ல. அந்த ப்ராப்ளம் கூட டிராவல் பண்ணி போயிட்டே தான் இருக்கணும். ஒரு ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சுன்னா அப்பாடான்னு கண்ணை மூடுறதுக்குள்ள அடுத்த ப்ராப்ளம் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அதான்டா, எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்கணும். இப்ப இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. என்ன இந்த உலகத்துக்கு உங்களை கொண்டு வர்றதுக்கு கஷ்டப்பட்ட உங்க அம்மாவையும் இவ்வளவு தூரம் உங்களை வளர்த்து கொண்டு வந்த உங்க அப்பாவையும் மாமா கூட இறந்துட்டாரு. என்ன இன்னமும் உங்க இந்த உயிரை வச்சு வாழ்றது உங்களுக்காக இருக்கிற உங்க அம்மா விட்டு பிரிய உங்களுக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? நீங்க நினைக்கிறீங்க செத்து போயிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும், எதுவும் இல்லை அப்படின்னு. உண்மைதான், எந்த பிரச்சனையும் இருக்காதுதான். ஆனா காலம் முழுசும் வலியை கொடுத்துட்டு போவீங்க தெரியுமா உங்களை சார்ந்தவங்களுக்கு? அது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? அது காலத்தால அழிக்க முடியாத ஒண்ணு. சொல்லலாம் எல்லாருமே ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போக தான் போறோன்னு. உண்மைதான், போக தான் போறோம். ஆனா இருக்கிற வரைக்கும் யார் மனசையும் காயப்படுத்தாம, யாரையுமே தொந்தரவு பண்ணாம, அடுத்தவங்க நிம்மதியை கெடுக்காம வாழ்ந்துட்டு போகணும்னு தான் நம்ம நினைப்போம். கடவுள் நம்மளுக்கு உயிரை கொடுத்து படைச்சாரு. படைச்ச அவரே நம்ம உயிரை எடுத்துப்பாரு. அதை விட்டுட்டு அவசரப்பட்டுட்டு இந்த சூசைடுங்கிற முடிவுலாம் எதுக்குடா எடுக்கிறீங்க? இல்ல எனக்கு புரியல. செத்து போயிட்டா எல்லாமே சரியா போயிடுன்னு நினைக்கிறீங்களா? நெவர். அது எப்போதுமே மாறவே மாறாது. அப்பதான் வலி அதிகமாகும். செத்து போயிட்டோம்னு நினைச்சு நீங்க ஒரு சைடு ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க வாழணும்னு நினைச்ச வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாம அது நிறைய ஆசையாவே அப்படியே போய் நிக்கிறது. இப்படிலாம் வாழ வச்சு பார்க்கணும்னு உங்களை வளர்த்தவங்களுக்கும் உங்களை பெற்றவங்களுக்கும் எவ்வளோ ஏக்கம் இருக்கும். அது எல்லாமே மண்ணா போகும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சிங்களா? ம் எதையும் யோசிக்காம லைஃப்ல முடிவெடுக்க கூடாதுடா. ஒரு விஷயத்த செய்ய போறோம், அது நல்லதோ கெட்டதோ, அதுக்காக 1000 டைம் யோசிக்கணும். யோசிச்சு எது சரியா வரும், இதை பண்ணா இப்படி போகுமா அப்படி போகுமான்னு அதுக்குள்ளே யோசிச்சு நம்மள நாமளே கேள்வி கேட்டுக்கணும். அப்புறம் தான் அந்த முடிவுக்கே நம்ம வரணும். ஓகேவா? அது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும். எதை யோசிக்காம முடிவெடுத்தா அது பின்னாடி ரொம்ப பெரிய ப்ராப்ளத்துல போய் முடியும். ஆ? ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு இந்த அளவுக்காடா? அப்படி என்ன? ஆ? மனசு கஷ்டமா இருக்கும் போதுதான் இந்த மாதிரி தாட்டெல்லாம் வரும். உங்களுக்கு அப்படி மனசு கஷ்டமா இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட உங்க ப்ராப்ளத்தை ஷேர் பண்ணுங்க. அவங்க ஒன்றும் உங்க ப்ராப்ளத்தை சரி பண்ணிட மாட்டாங்க. ஆனா ப்ராப்ளத்தை ஷேர் பண்ணா மனபாரம் கொஞ்சம் குறையும். ஏன்னா மனசுக்குள்ள பாரம் இருக்கதான் இந்த மாதிரி தப்பான விஷயங்கள்லாம் தோணும். சரி, அப்படி என்கிட்ட ஷேர் பண்றதுக்கு யாரும் இல்லைன்னா கோவிலுக்கு போங்க. மனசார சாமி கிட்ட எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டு வாங்க. இல்லையா அழுதுடுங்க. அதை விட்டுட்டு இப்படி கோலம் மாதிரி முடிவெடுத்தா, அதுவும் ஒரு பொண்ணு பி ஸ்ட்ராங்கா எவ்வளவு தைரியமா இருக்கணும். இப்படி இருந்தா எப்படிடா? அக்காவை பாருங்க எவ்வளவு தைரியமா இருக்காங்கன்னு. அவங்கள பார்த்து கத்துக்கோங்க. இன்னும் லைஃப்ல சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குடா. அதை விட்டுட்டு இப்படி முன்னையே போகணும்னு நினைச்சா அப்புறம் உங்க வாழ வச்சு பார்க்கணும்னு நினைச்ச உங்க நிலைமெல்லாம் கொஞ்சம் யோசிச்சிங்களா? மாமா தோல் மேல சாஞ்சுக்கட்டுமா? ம் உனக்கு அப்படி என்னடி பிரச்சனை? இப்படி சூசைட் பண்ற அளவுக்கு நீ வந்ததுக்கு அண்ணா உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு. உனக்கு மட்டுமா சொன்னேன்? கூட பிறந்தவங்க அத்தனை பேருக்குமே சொல்லியிருக்கேன்ல, உங்க எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட வாங்க, உங்க பிரச்சனை தீர்த்து வைக்க நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன்ல. அதை விட்டுட்டு ஏன் இப்படி முடிவெடுத்த? இன்னைக்கு மட்டும் இவர இல்லைன்னா என்னடி பண்ணி இருக்கிறது? அக்கா என்ன மன்னிச்சிடுக்கா, மன்னிச்சிடு, தப்பு பண்ணிட்டேன். சரி சரி, அழுக கூடாது. ஓகேவா? அப்புறமா பேசலாம். இப்போ நார்மலாகிட்டீங்களா? அப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா மாமா கிட்ட ஷேர் பண்ணுங்க. மாமா கண்டிப்பா காது கொடுத்து கேட்பேன். ஓகேவா? நான் கூட ஆரம்பத்துல என்னென்னமோ நினைச்சேன். ஆனா மாமா எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. இந்த குடும்பமே எவ்வளவு நல்ல குடும்பமா இருக்கு. இவங்க கிட்ட எல்லாம் என்ன ஒருத்தர் இப்படி கேவலமா வீடியோ எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னா என்ன தானே அசிங்கமா நினைப்பாங்க. சூசைட் பண்ணணும்னு நினைச்சது என்னமோ தப்புதான். ஆனா என் பிரச்சனை எனக்கு தானே தெரியும். இந்த மாதிரி நல்ல குடும்பம்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல வேண்டாம், மாமா கிட்ட சொல்ல வேணாம். என் பிரச்சனை எனக்குள்ள இருக்கட்டும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும். சொல்லுடா. ஒன்றும் இல்லை மாமா, எனக்கு இப்போ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும். சரி ஓகே, அமைதியா இருக்கலாம். ஓகேவா? சரி, கொஞ்ச நேரம் அப்படி தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? ம் அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாத.
அவ கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கேட்கலாம். சரியா? எந்திரிச்சு வா இல்ல. ப்ளீஸ். இது ஒன்னாவது நான் சொல்றதை கேளு. வா. வானவில் என் வாழ்க்கையில் தோன்றும் முன்பு மறைந்து போன தேன் துணி பூக்களில் தேடும் தேனி நான் என காதலே என் காதலே எங்கு போகிறாய் என் வாழும் முன் வீழ்கிறேன் தேவதையுனை தேடியே. அத்தா உள்ள தூங்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுப்பிங்க. ஓகேவா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஏன்னா அந்த பதட்டம் இருக்கும், அதனால ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டேன். ஓகேவா? மாப்பிள்ள நீங்க எதுக்கு வந்தீங்கன்னே சொல்லலையே. அத்தா முன்ன ஒரு ஃபார்மாலிட்டிக்ஸ் வந்து கேட்கலான்னு நினச்சேன். ஆனால் நித்யாக்கா இருக்கிற மைண்ட் செட்டுக்கு அவளை கண்டிப்பாக டூர் கூட்டிகிட்டு போகணுன்னு தான் நினச்சிருக்கேன். டூர் கூப்பிட்டு போகலான்னு காலேஜ்லேருந்து எல்லாத்துக்கும் பிளான் பண்ணேன். நீங்கள் விடமாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டெல்லாம் எதுவும் இது பண்ண வேணாம். ஓகேவா? பசங்களோட சந்தோஷத்துக்காக தான் இந்த டூரவே நான் ஏற்பாடு பண்ணேன். ஸோ நித்யாவோட மைண்ட் செட்டுக்கு ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு புரியுது. ஸோ அவளை கண்டிப்பாக நான் டூர் கூட்டிகிட்டு தான் போகணும். நீங்கள் கண்டிப்பாக விடணும் அத்தை. மாப்பிள்ள அமௌண்ட்டுக்காகலாம் எதுவும் சொல்லலை. அவ பொண்ணு இவளுங்க யாரையுமே நான் டூருக்கு அனுப்புனதில்ல. அதான். ஏன் அத்தை என்னை நம்பி அனுப்ப மாட்டீங்களா? பொண்டாட்டி வச்சு ஒழுங்காக வாழ தெரியாத உன்னை நம்பி எப்படிடா அனுப்புறது நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அத்தை சிலரை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான், சிலருன்னு சொல்லக்கூடாது, அனிதா விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அன்பு என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. ஆனால் அனிதாவுக்கு என் மேலே இருக்கிற கோவம் ஞாபகம். அவள் என்னைக்கு என்னை மன்னிச்சு ஏற்றுக்கணும்னு நினைக்கிறாளோ அது வரைக்கும் அவளுக்காக காத்துட்டு இருப்பேன். ஐயோ மாப்பிள்ள அப்படிலாம் இல்லை. அனிதா தான் வீம்பு பிடிச்சிட்டு இருக்கா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க மாப்பிள்ள கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் அத்தை. இதுக்கு தான் வந்தேன். அனிதாங்க? அவள் சேலை புறம் ஜூஸ் கொட்டிடுச்சுன்னு உள்ள மாற்ற போயிருக்கா. ரூமில் தான் இருக்கா. போங்க. சரிங்க அத்தை. அனிதா நான் போயிட்டு பரிசான என் நெஞ்சில் விழுந்தாயே விதையாக நீ அன்பாய் பார்க்கும் பார்வையிலே என் ஜீவன் வாழுதடி. நீ ஆதரவாக தோல் சாய்ந்தாய் என் ஆயுள் நீளுமடி. என்ன ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. அதான் கட்டி பிடிச்சிட்டேன். என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. நீ மட்டும்தான் இப்படி பண்ண முடியும். வேற எப்படி பண்ண முடியும்? பைத்தியம் மாதிரி பேசாத. தேங்க்ஸ் வேணாம், ஒன்றும் வேணாம். அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. புரியுதா? அவள் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். அவளுக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம டூரில் வச்சு அதை சால்வ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அவளை சும்மா விடு. ஏன்னா சூசைட் தாட் வந்த ஒரு பொண்ணை திரும்ப திரும்ப நோண்டிட்டு இருந்தா அவள் அதுலேருந்து வெளியே வர மாட்டா. புரியுதா? எப்படிங்க என் குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்றுனா மட்டும் உங்கள் மூலமாக ஏதாவது நடந்துடுது. எப்படிங்க என் அப்பா சொல்லிவிட்டு வரீங்களா இல்லை எதார்த்தமாக நடக்கிறதாங்க? ஏய் இங்க பாரு, நீ என்னை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் உன் நினப்பு என் கூட இருக்கிற வரைக்கும் உனக்குன்னு இல்லை, உன் குடும்பத்துக்கு தப்பு. நம்ம குடும்பத்துக்கு என்ன பிரச்சனைனாலும் உடனே ஓடி வந்துடுவேன். சரியா? அது எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாத. புரியுதா? தேங்க்ஸ் சொல்லி என்னை தனியாக ஆக்காத. அவளை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கிறது உன் பொறுப்பு. நாளைக்கு நைட்டு டூர் கிளம்புறோம். அவளை பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு வா. சரியா? அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு இங்கே வச்சு கேட்டாலாம் செட் ஆகாது. அங்கே போய் அவளுக்கு என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சிடலாம். அவளை பத்திரமா கூட்டிகிட்டு வர்றது உன் பொறுப்பு. நாளைக்கு நைட்டு 10 மணிக்கு பஸ் எடுக்கிறாங்க. நீ ஒரு 9 மணிக்கு அவளை கூட்டிகிட்டு வந்துடு. சரியா? காலேஜுக்கு வந்துடு. நான் கால் பண்ணுறேன். புரியுதா? என்னடி நான் பேசிட்டு இருக்கேன், பதில சொல்ல மாட்டேங்கிற? எனக்கு நெஞ்சு மேலே சாஞ்சுக்கணும். வண்டியில வண்ணமயில் நீயும் போனா சக்கரமா என் மனசு சுத்துதடி. மந்தாரமல்லி மறுகொழுந்து செண்பக டேய் மல்லிகைப்பூ வாங்க வாடா, நடந்து கூட்டிட்டு வந்த. பின்ன யார ஃப்ளைட்ல வருவியா? இதெல்லாம் வீட்டுக்கு தெரியாம வாங்கிட்டு போனோம். டேய் இதுதானே வீட்டுக்கு தெரியாம வாங்கிட்டு போனோம்.
சும்மா வாங்கிட்டு போய் கொடுக்க வேண்டியதான். வேற என்ன? ஒண்ணு சாமிக்கு போடுவாங்க, இல்லைன்னா என் பொண்டாட்டி தலையில வச்சுக்குவா, அவ்வளவுதான். இது வரைக்கும் உனக்கு எதுக்கு குழந்தை பிறக்காம இருக்குன்னு உனக்கு தெரியுதா? என்ன மல்லிப்பூக்கு குழந்தைக்கு என்ன சம்பந்தம்? படம் மெண்டல். டே, நீ நல்லவனா இல்ல நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? ஒன்னும் புரியல. சரி, ஓகே, விடு. நீ தானே காலையில இருந்து சொல்லிட்டு இருந்த, டே எனக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுன்னு சொல்லிட்டு, அதான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். என்ன மல்லிப்பூ வாங்குறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கியா? ஆமா, மல்லிப்பூ வாங்குறதுக்கு இவருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். டே, ஏன்டா போட்டு மனுஷனை வாதிக்க? உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க வைக்கிறதுக்குள்ள எனக்கே குழந்தை பிறந்துரும் போல. சோ இங்க பாரு, ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகும், சரியா? என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியலடா. யாருன்னு ஓங்கி அப்படின்னு வெயி செவ்வளவு அவ்வளாயிரும், சரியா? நான் சொல்றது மட்டும் கேட்கணும். பாரு, ஓகேவா? சரி, இப்ப மல்லிகைப்பூ வாங்கிருக்கீல, இத கொண்டு போய் அண்ணிட்ட கொடுக்கணும். அண்ணிட்ட கொடுக்கணும்னா பேனு கொடுத்துட்டு எனக்கு என்ன உட்காரக்கூடாது, ஓகேவா? டேய், அப்படியா? புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சுடா. ஐயோ, ஒரு வெக்கமா இருக்குடா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் நீ வாங்கி கொடுத்த, நீ எனக்கு சம்பந்தம் மல்லிப்பூ வாங்கிட்டு நிக்கிற? அதாவது உனக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், புரியுதா? அப்ப நான் அதெல்லாம் பண்ணுவேன். ஓ, அப்படி. சரி சரி சரி, இப்ப என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னு தெரியாத விழாவரியா வந்து காதுல ஓதணுமா? இல்ல, தெரியும். இனிமே உன் விருப்பம் இல்லாம உன்னை நான் தொட மாட்டேன். இதுதான் கடைசி. என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்லடா. ஏண்டா இவ்வளவு நேரம் பல்ல தானே காமிச்சிட்டு இருந்தேன், திடீர்னு என்னாச்சு? இல்லடா மகேஷ், உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, சண்டை போட்டும் இல்ல, அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவகிட்ட அவ விருப்பம் இல்லாம அது புரிஞ்சுக்கூடா. இப்ப நான் இதை கொண்டு போய் வாங்கி கொடுத்தனா அவ என்ன தப்பா நினைச்சிருவாடா. டே சாருன்னு, நீ குழந்தையா இல்ல குழந்தை மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? டேய், இங்க பாரு, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை சச்சரவு வரதா செய்யும். அதுக்காக அது சமாதானப்படுத்தாம குழந்தைய பெத்துக்காம இப்படி பிரம்மச்சாரியாவே இருந்துருவியா நீ? குழந்தை பெத்துக்க தானே ஐடியா கேட்ட, இல்ல எப்படி? டேய், அதுக்கு தான்டா ஐடியா கேட்டா. ஆனா இது வேணாம். டே, எனக்கு சத்தியமா சரியான கோவம் வருது. என்ன குழந்தை பெத்துக்கணுமாவ இருக்கு, ஆனா இது வேணாமம்மா. இது இல்லாம உனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? பாரு, நான் சொல்றது பற்றி கேளு. என்ன, நான் பாரு உன்னோட சின்ன பையன்டா, ஆனா உனக்கு நான் எல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்கேன். நீ தான் எனக்கு எல்லாம் சொல்லி தரணும். தலையெழுத்து. நல்ல வேளை கல்யாணம் ஆயிடுச்சு. டேய், இல்லடா, வேணாண்டா. இந்த மல்லிப்பூ நீயே வச்சுக்கோ. சரணே, நான் சொல்றது மட்டும் கேளு. என்ன, நீ மல்லிகைப்பூ மட்டும் வாங்கி கொண்டு போய் கொடு, தன்னால எல்லாம் நடக்கும், ஓகே? என்ன அனுபவமோ? எத்தனை டைம் மல்லிப்பூ வாங்கிட்டு போனேன்? டேய், என்னடா நீ எனக்கு இனிமே இது மட்டும் தான் வேலைங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்க? டேய், இல்லடா, இன்னைக்கு உனக்கு சொல்லி கொடுக்குற கதை நானும் மல்லிகைப்பூ வாங்கினேன். சொன்னா புரிஞ்சுக்கோ, ஓகேவா? நீ மல்லிகைப்பூ மட்டும் வாங்கிட்டு போ, எல்லாம் தன்னால நடக்கும். தம்பி சொல்ற, ஓகேவா? ஒருவேளை செருப்பால அடிக்காத குறைய வெளியே போய் பாட்டுன்னு சொல்லிட்டு என்னடா பண்றது? சிம்பிள், பொத்திட்டு வந்துரு, ஓகே? அப்படிதான் சம்பவம் நடந்துச்சு. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணேன், நானும் வந்துடுறேன், ஓகே? அப்ப நீ நானும் கொண்டாடலாமா? டே சாருன்னு, ஏன்டா படுத்துற? வெளியே வந்து 2 பேர் தூங்கலான்னு சொல்றேன்டா. ஐயோ ஐயோ, சரி வா போலாம். இன்னைக்கு எப்படி எனக்கு விளக்குமா ரெடின்னு தெரியும், வா. நல்ல வேலைடா, வீட்டுல யாரு கண்ணுக்கும் தெரியாம வந்துட்டோம். இல்லைன்னா நம்மள ரொம்ப கேவலமா நினைச்சிருப்பாங்கல்ல. இல்லைன்னா மட்டும் ஒண்ணு கேவலமா நினைக்க மாட்டாங்க. போ. டேய், இருந்தாலும் பயமா இருக்குடா. இவ்வளவு நேரம் ஒண்ணும் தெரியல. ரூம்குள்ள போக போக எனக்கு அப்படி பதட்டமா இருக்குடா. இவ பூவை தூக்கி மூஞ்சில இருந்துட்டா கூட பரவாயில்ல, சண்டை போட்டா அவ்வளவுதான்டா, அசிங்கமா போயிடும்டா. ஏய், எவ்வளோ கோவமா இருந்தாலும் சரி, மல்லிகைப்பூ மாத்திரும்டா. மல்லிகைப்பூ அல்வா மட்டும் வாங்கி கொடுத்தோன்னு வச்சுக்கோ, அதெல்லாம் நம்ம காலடிக்கு தன்னால வந்துருவாங்க, சரியா? நீ மல்லிப்பூ வாங்கி தந்து அல்வா? அதையும் வாங்கி உனக்கு ஓட்டி விடவா? ஏதோ சொல்லிடுவேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இன்னைக்கு மல்லிகைப்பூ மட்டும் போதும். இன்னைக்கு ஓகே ஆச்சு, நாளைக்கு அல்வா வாங்கி கொடு, சரியா போச்சு? நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கியடா. இதெல்லாம் எங்க படிச்ச? இது படிச்சியா? டேய், ஏன்டா டேய், நான் காலேஜ் ப்ரொஃபசர் அசிங்கப்படுத்தாதடா. ஐயோ, என் தலையெழுத்து. அதெல்லாம் அப்படிதான். என்ன, அந்த வயசு வரும்போது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். உனக்கு என்ன தெரியாதா? நம்ம 2 பேரும் எவ்வளவு வேலை பார்த்துருக்கோம். ஆமால,
மறக்க முடியாத நினைவுகள். மறக்க முடியாத நினைவுகள். இனிமே மண்டாட்டிட்டு சொல்ல செவனியோட ஒன்று வைப்பாங்க. போடா. சரிடா, உனக்கு ஆல் தி பெஸ்ட். ஆம், எனக்கு ஆல் தி பெஸ்ட்மா, உனக்கு ஆல் தி பெஸ்ட். ஓகே, காலையில் சந்திப்போம். போரில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உனக்கு வாழ்த்துக்கள். பாய்டா, குட் நைட். என்னது குட் நைட்டா? டேய், என்னடா இங்கே குட் நைட்டுங்கிற? டேய், எப்படி இருந்தாலும் தூங்கிடுவான்லடா, அத சொன்னேன். சரி, போயிட்டு வரேன். இப்ப என்ன? ஐ லவ் யூடா. இதை போய் உன் பொண்டாட்டிட்ட சொல்லி கரெக்ட் பண்ணு. ஓகே, நான் போய் என் பொண்டாட்டி கரெக்ட் பண்றேன். வரட்டா? பை. ஐ லவ் யூ டூ. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ரைட்லா, ரைட். இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. தெரியும்டி, நீ தான் அனுப்பி வச்சிருப்பேனே. சம்மந்தமே இல்லாம எதுக்கு உன் புருஷன் இங்கே வரணும்னு எனக்கு தெரியும் ஆதிரா. நீ கண்டுபிடிச்சிருவேன்னு. ஏன்னா நீ எவ்வளோ பெரிய பிரில்லியண்டான மைண்டு உனக்கு. அதனால தானே என்கிட்ட இருந்து என் விஜயவே பிரிச்சுட்டு போயிட்டேன். வாய மூடு. என் விஜய நான் கரெக்டாக தான் தேர்ந்தெடுத்து அவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன, நான் யார்கிட்ட இருந்து பறிச்சுட்டு வரல. ஓகே, அவர் என்ன உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தாரா உன்கிட்ட இருந்து பறிச்சுட்டு வர்றதுக்கு? இப்போ நீ தான் என் புருஷன் மேலே ஆசைப்பட்டுட்டு இருக்க. என்ன? சரி விடு விடு, இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்க? அப்புறம் உங்களோட எக்ஸை நல்லா கவனிச்சுக்கோங்க. இல்லை, தப்பு தப்பு தப்பு. அவருக்கு நீங்கள் எக்ஸு, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, பாவம். காலேஜ் படிக்கும்போது உங்களால் எது கவனிக்காமல் இருந்திருக்க, எப்படி சொல்கிறது, கவனிக்காமல் இருந்திருக்க முடிஞ்சிருக்கும். பட் இப்போ அப்படி இருக்காதீங்க. அவரை நான் என்ன உன்ன மாதிரி நினச்சியா? அவன் இங்கே வேலைக்கு வந்தான், அதை முடிச்சு கொடுத்துட்டு அவன் போயிட்டே இருப்பான். ஓகேவா? மற்றபடி உன்ன மாதிரி அள்ளையிறவில்ல நான். ஓகே? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன தைரியம் இருந்திருந்தா என் புருஷனுக்கு ட்ரக்ஸ் கொடுத்துருப்பேன். ஓ, கண்டுபிடிச்சாச்சா? நான் கூட லேட் ஆயிருமோன்னு நினச்சேன். ஆமாம், கொடுத்துட்ருக்கேன். என்னடி பண்ணுவேன்? உன்னால் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட இருந்து என் விஜய் பிரிக்கும் போது உனக்கு ஒன்றும் தெரியலையோ? எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா? எவ்வளோ விரும்பி, எவ்வளோ ஆசைப்பட்டு ஒரு பையன் இப்படி தான் இருக்கணும், அவனை இப்படி இருக்கிற மாதிரியே அவனை கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் கூட இப்படி வாழணும்னு நினச்சி ஆசைப்பட்டு கனவு கோட்டையை வளர்த்துட்டு இருந்தேன்டி. ஒரு அம்பை விட்டு அந்த கோட்டையை உடச்சிட்டல்ல. அவ்வளோ சீக்கிரத்தில் உன்னை சும்மா விட முடியுமா? அதுக்கு தான் இப்படி. கொஞ்சம் வாய மூடுறியா? இப்போவும் சொல்கிறேன். என்ன, விஜய் என்னை லவ் பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவரை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். என்ன, ஆனால் அவர் மூலமாக எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு குடும்பமே கிடச்சிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா இப்போவும் நீ அடுத்த புருஷனுக்குலாம் ஆசைப்படுறேன்னு நான் சொல்லுவேன். இப்போ ஒன்று கெட்டு போகல, உன் புருஷன் எவ்வளோ அழகாக இருக்கான். அவன் கூடயே சேர்ந்து வாழ்றதுக்கு உனக்கு என்னடி? இப்படி அடுத்த புருஷன் மேலே ஆசைப்பட்டு கடைசியில் நாசமாக தான் போவேன். என்ன, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எவ்வளோ ட்ரக்ஸ் வேணாலும் கொடு, ஆனால் என் புருஷனை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும். நான் முன்னே சொன்ன மாதிரி தான், லைஃப்பில் ஒரு த்ரில் இருக்கணும் உன்ன மாதிரி ஆளு கூட. என்ன, ஆனால் அதுக்காக மொத்தமாக எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்பேன்னு நினைக்காத. ஓகே? ஆதிரா, இப்போ உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் உன்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் நீ அதை வெளியவே பயம் காட்டாம சிம்பிளாக எடுத்துக்கிட்டு என்கிட்ட மோதுன்னு நினைக்கிற பார்த்தியா? அதுதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே, எவ்வளோ நாளைக்கு போகுதுன்னு பார்க்கலாம். சரி சரி, உன் எக்ஸை கொஞ்சம் கவனி. ஓகே, நான் அப்புறமா கால் பண்ணுறேன். என்னை இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன் பார்த்தியா? அதான். ஓகே, பாய். ஆதிரா, என்ன? இல்ல தண்ணி குடிக்கலாம்னு வந்தேன். தண்ணி மேலே இருக்கும்ல, அதுக்கு இதுக்கு கிச்சன் வரணும். மேலே இல்லாத நடந்த கீழே வந்தேன். ஓகே, குடிச்சிட்டு போங்க. ஆதிரா ப்ளீஸ், நீ இன்னமும் என்ன தப்பாக தான் நினச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன, உன்னை லவ் பண்ணனா இல்லைன்னு சொல்லலை. என்ன, நீ எனக்கு கிடைக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ விஜய் கல்யாணம் பண்ணோன்னையும் நான் ஒதுங்கிட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் என் மனசுக்குள்ள அந்த பழைய காதல் இருக்க தான் செய்யுது. அதுக்காக அதை மனசுக்குள்ள நினச்சிட்டு உங்ககிட்ட தப்பால நடந்துப்பேன்னு, நான் தப்பாக பிஹேவ் பண்ணுவேன்னு நீ நினச்சிக்காத. உன் லைஃப் வேற, என் லைஃப் வேற. என்ன, உனக்கு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கான், எனக்கு கேவலமான பொண்டாட்டி கிடைச்சிருக்கான், அவ்வளோதான். உனக்கு இது புரியுது, ஆனால் உன் பொண்டாட்டிக்கு இது புரியலையே. கொஞ்சமாவது அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு அவள் கூட நீ வாழ்ந்துருந்துருக்கலாம். ஆனால் இப்படி ஏன் வாழ்க்கையை நரகமாக்கணும்னு அவன் நினைக்கிறாளே, அதை தடுத்து நிறுத்தணும்னு உனக்கு தோணவே இல்லையா? அன்னைக்கு நானும் இப்படி தானே உங்ககிட்ட கேட்டேன். ஒரு குழந்தை மாதிரி உன்னையவே சுற்றி சுற்றி வந்தேன். கடைசியில் நான் உனக்கு இல்லடான்னு சொல்லிட்டு போயிட்டல்ல. இந்த ஒரு வழி மட்டும்தான் என் மனசுக்குள்ள இன்னமும் நீ மன்னிக்க முடியாம நான் தவிக்கிறது. ஐயோ காட், இந்த மாதிரி பழைய விஷயங்களை பேசி டென்ஷன் படுத்தாத. இது ஏதாவது என் புருஷன் காதுக்கு விழுந்துச்சு அவ்வளோதான். தயவு செய்து தண்ணி குடிச்சிட்டு போ, போய் ஒர்க்க பாரு. தயவு செய்து போ.
நீ சந்தோஷமா இருக்கியாதிரா? என் சந்தோஷத்துக்கு என்ன குறைச்சல்? இப்படி ஒரு புருஷன் இருக்கும்போது நான் எதுக்கு சந்தோஷத்தை குறைச்சப்படணும்? நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா இப்பெல்லாம் நீ ரொம்ப பயந்துருக்க மாதிரி இருக்க. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நீ அது தைரியமா எடுத்து நின்று போராடுவ, அது எனக்கு தெரியும். ஸோ அதை ஒன்றை மட்டும் மனசுக்குள்ள வச்சுட்டு எடுத்து நின்று போராடு. நீ நினைக்கிறது உன் கையில கிடைக்கும். என்ன இவன் வந்ததுலேருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான்? அவன் அனுப்பி விட்டு தானே இங்க வந்திருக்கான். கடவுளே, ஒண்ணுமே புரியல. இவன் மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கான்? ஓகே, என்ன நினைச்சாலும் எதையும் நான் நடக்க விட மாட்டேன். இந்த குடும்பத்துக்கும் சரி, என் புருஷனுக்கும் சரி. காதலிச்சு சேர்ந்தவங்களோட காதலுக்கு வேணா முற்றுப்புள்ளி இருக்கு, ஆனா சேராத காதலுக்கு முற்றுப்புள்ளியே இல்லை. அது என்னைக்கும் என்னையோட வாழ்ந்துட்டே இருக்கும். இருளல்லாது ஒளியல்லா இது ரெண்டோடும் சேராத பொன்னேரம். தலை சாயாதே விழி மூடாதே சில மொட்டுக்கள் சட்டென்று பூவாகும். பெண்ணே பெண்ணே பூலோகம் எல்லாமே தூங்கி போன பின்னே உள்ளோடு பூவீழும் ஓசை கேட்கும் பெண்ணே. ஐயோ கடவுளே, என்ன இந்த உதறுது? ஏன்டா இதான் ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு நடக்க போதா? ஆனா அவகிட்ட அப்படிலாம் பேசிட்டு இன்னைக்கு இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கு. அதனால பேச மூடிட்டு தூங்கிடலாம். ஐயோ வந்துட்டா. என்ன இப்படி தூங்குறான்? பர்றா, கேட்காம மல்லிகைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கான். நான் கேட்கவே இல்லையே, ஆச்சரியமா இருக்கு. சரி, ஆசையா வாங்கிட்டு வந்திருப்பான், வச்சுக்கலாம். வச்சுட்டாலும் சவுண்டவே காணோம். அதுக்குள்ள என்ன அவசரம் தூக்கத்துக்கு? பூ வாங்கி கொடுத்துட்டு தூங்கிட்டான் லூசு. தள்ளிப்படு. என்ன படுத்துட்டா? என்ன நான் கேட்காம இன்னைக்கு பூ வாங்கிட்டு வந்திருக்க? தூங்குறவங்களே எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களே எப்போதும் எழுப்ப முடியாது. அதான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்னவா திடீர்னு கேட்காம பூ? தோணுச்சு, அதான். ஏன் பிடிக்கலையா? இல்லை, அப்படிலாம் சொல்லலை. திடீர்னு வாங்கிட்டு வந்திருக்கியா, அதான். இத்தனை நாள் நான் கேட்பேன், ஆனால் இன்னைக்கு கேட்காம வாங்கிட்டு வந்தேன், அதான். அது மகேஷ் இல்லை, அது வந்து நானும் மகேஷும் சும்மா வெளியே போனோமா, அப்போ பூக்கார பாட்டி இருந்தாங்களா, திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. அதான் எத்தனையோ டைம் நீ கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், இன்னைக்கு கேட்காம வாங்கிட்டு வந்து கொடுக்கலான்னு. ஏன் திடீர்னு தோணுச்சு? இங்க பாரு, இப்படி நோண்டிலாம் கேள்வி கேட்காது. என்ன தோணுச்சு வாங்கிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். மற்றபடி இப்பெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தேன்னா எப்படி பதில் சொல்ல? ஏன் கேட்டா சொல்ல மாட்டியா? அதெல்லாம் எனக்கு தெரியல. வாங்கிட்டு வந்தேன், அவ்வளோதான். பிடிச்சிருக்குல, வச்சுக்கோ. பூ மட்டும்தானா, வேற எதுவும் இல்லையா? என்னைக்கு பூ வாங்கிட்டு வந்துட்டேன், நாளைக்கு வேணா அல்வா வாங்கிட்டு வந்து தரேன். மகேஷ் அப்படிதான் சொன்னான். அப்போ நீ ஏன் வாங்கிட்டு வரல? மகேஷ் வாங்கிட்டு வர சொல்லி தான் வாங்கிட்டு வந்திருக்க, அப்படித்தானே? இல்லடி, நான் தான் வாங்கிட்டு வந்தேன். அவன்கிட்ட அதை கேட்டேன், டே மல்லிப்பூ வாங்கிட்டு போனா அல்வா வாங்கிட்டு வருவாங்களா அப்படின்னு. எல்லாம் நடந்து முடிஞ்சா நாளைக்கு வாங்கி கொடு. என்ன நடந்து முடிஞ்சா? ஒன்றும் இல்லை, குட் நைட். வேற ஒன்றும் இல்லையா? இல்லை, உனக்கு டயர்டாக இருக்கும்ல, தூங்க. பிடிக்காத புருஷா, என்னையோட 8 நாள் ஆச்சு. என்ன 8 நாள்? அப்படியே தெரியாத மாதிரி நடிக்காத. என்ன எதுக்கு பூ வாங்கிட்டு வந்திருப்பேன்னு எனக்கு தெரியாதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ தூங்க. என்ன நீ சும்மா எப்போதும் ஆசைப்பட்டு கேட்ப, இன்னைக்கு நானும் வாங்கிட்டு வரணும்னு. வாய மூடு, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? அன்னைக்கு அவ்வளோ தூரம் ஓவராக பேசிட்டோம், இன்னைக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு போய் கேட்கறதுன்னு தயக்கம் தானே? அதனால தான் பூ வாங்கிட்டு வந்திருப்பேன், கரெக்டா? இல்லை, உன் கண்ணா சேவலையே நீ என்ன பேசுகிறேன்னு கண்டுபிடிப்பேன். அப்போ இது மட்டும் எனக்கு தெரியாதா என்ன? அப்போ ஓகேவா? குழந்தை வேணுமா? உன்ன மாதிரியா என்ன மாதிரியா? ரெண்டுமே வேணும். அதுக்காக இல்லை, அன்னைக்கு கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன். அதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்காக உன் மூஞ்சில முடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்ததா, மகேஷ் கிட்ட ஐடியா கேட்டேன். அவன் தான். இங்கே பாரு, நான் உன் பொண்டாட்டி, என்ன ஓகே தான். என் விருப்பத்தோட நீ எங்கிட்ட நெருங்கணும்னு ஆசைப்படுற, கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஓகேவா? உனக்கு வேணுங்கிறத நிறைவேற்ற தான் நான் இருக்கேன், எல்லா விஷயத்துலையும். அப்படியே டைம் வேஸ்ட் பண்ற? அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு போடா. டேய், இவ்வளோ நேரம் நல்ல பிள்ளைகிட்ட நடிச்சேன். அது பர்மிஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போவும் நான் உனக்கு பர்மிஷன் கொடுக்கலையே. கொடுக்கலையா?
ஆ என் கண்ணை பார்த்து சொல்லு. வேண்டாம் சொன்னா கேளு. அதெல்லாம் முடியாது. ஒரு சின்ன பூத்திரியில் ஒளி சிந்தும் ராத்திரியில் இந்த மெத்தை மேலிளம் தத்தை போல் புது வித்தை காட்டிடவா ஒரு ஜன்னல் அங்கிருக்கு எங்கள் எட்டி பார்ப்பதற்கு அதை மூடாமல் தாழ் போடாமல் என்னை தொட்டு தீண்டுவதா மாமன் காரந்தானே மாலை போட்ட நானே மோகம் தீரவே மெதுவாய் மெதுவாய் தொடலாம் நீனம்மா மழையுன்னை நினைத்தால் இங்கு எனக்கல்லவா குளிர் காய்ச்சல் வரும் அம்மம்மா வெயில் உன்னை அடித்தால் இங்கு எனக்கல்லவா உடல் வேர்த்து விடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ஓகே, இன்னைக்கு எங்களுக்கு சீன் வைக்கல, எதுவும் நினச்சிக்காதீங்க. இன்னைக்கு ஸ்கிரிப்ட் இதுதான், ஸோ அதுக்கு மேலே வந்து எதை யோசிக்கல, அதனால எங்களுக்கு சீன் வைக்கல. அப்புறம் வந்து இன்னைக்கு முக்கியமாக பேச வந்த விஷயம் வந்து நேற்று ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு கேட்டிருந்தேன். அந்த கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தான் தோணுச்சு ஏன்டா அந்த போஸ்ட் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி டெலீட் பண்ணிட்டேன். பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒரு 3 கமெண்ட்ஸ் வந்திருந்தது. என்னை அவ்வளோ ஹர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு தான் வந்து நினச்சிருந்தேன். ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, இதுக்காக எதுக்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு வந்து தோணுச்சு. கொஞ்சம் கடுப்பில் வந்து ரிப்ளைவும் பண்ணி விட்டுட்டேன். என்னோட சுச்சுவேஷன் என்னன்னு வந்து நான் யாருக்கும் வந்து வெளியே சொல்ல முடியாது. நான் எப்படி ஒரு சுச்சுவேஷனில் வீடியோ போட்டுட்ருக்கேன். முன்னே போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா அது வேற. ஒரு நாளைக்கு 2 சேனலில் வீடியோ போட்டது. இப்போ என்னால் ஒரு சேனலுக்கு கூட உட்காந்து வீடியோ உருப்படி எடுக்க முடியல. ஒரு சிலருக்கு வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்கும்போது அதில் ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க நான் எவ்வளோ பிஸி ஷெட்யூலில் இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எனக்கு வந்து வீடியோ மட்டுமே ஒர்க் கிடையாதுங்க. இதை தாண்டி நான் ஏகப்பட்ட வேலை பார்த்துட்ருக்கேன். அது வந்து எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது. ஸோ வந்து புரிஞ்சுக்கோங்க. என்னால் முடிஞ்சால் நான் வீடியோ போடுவேன். அப்புறம் ஏன் வந்து பிஎம்டி போட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டிங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் மாதிரி 2 ஸ்டோரிக்குமே வியூஸ் கிடையாது. அந்த சேனலை போட்டு வியூஸ் இல்லைன்னா இந்த சேனல் தூக்கிட்டு வந்து 2 சேனலுக்குமே எனக்கு வந்து வியூஸ் கிடையாது. வியூஸ்க்காக மட்டும் சேனலை மாற்றல. எனக்கு வந்து சில ஒரு பர்சனல்னால என்னால் 2 சேனல் கண்டினியூ பண்ண முடியாமல் மொத்தமாக வந்து ஒரே சேனலுக்கு ஆக்கிட்டேன். ஸோ மக்கள் எதை விரும்புகிறீங்களோ அதைத்தான் என்னால் போட முடியும். ஒரு சிலர் ஒரு 50%, சாரி ஒரு 100%, 20% பேர் தான் பிஎம்டி விரும்புறீங்க. மற்றவங்க யாருமே அது விரும்ப மாட்டீங்க. எனக்கு அது தெரியுது. சமுத்திரம் தான் போட சொல்றீங்க. ஸோ அதுக்காக தான் நேற்று அந்த போஸ்ட் போட்டு கேட்டேன். அதுக்கே எனக்கு 4-5 பேர் கமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இனி போஸ்ட்ல வந்து இன்ஃபார்மே பண்ண வேணான்னு இருக்கேன். நான் பாட்டில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போட்டுடலான்னு இருக்கேன். இனி திங்கக்கிழமை இந்த வீடியோவா, இனி நாளைக்கு வீடியோ வராது. நாளைக்கு இருந்தாலும் போட மாட்டேன். ஏன்னா நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன். இன்னைக்கு நைட்டு ஊருக்கு கிளம்புறேன். ஏற்கனவே ஊருக்கு போகிறேன்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனால் இன்னைக்கு தான் முடிவு மாறுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நைட்டு ஊருக்கு போனேன்னா நாளைக்கு நைட்டு தான் நான் வருவேன். அதனால வந்து என்னால் வீடியோ போட முடியாது. திங்கக்கிழமையிலேருந்து கரெக்டாக வரும். திங்கக்கிழமை அன்னைக்கு பிஎம்டி போடுறேன். திங்கக்கிழமை பிஎம்டி, செவ்வாய்க்கிழமை சமுத்திரம். அதே மாதிரி 1 by 1 மாறிட்டே இருக்கும். ஓகேவா? வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் வீடியோ போட்டுருவேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் எனக்கு லீவு கொடுங்கன்னு கேட்டேன். அதுக்கு வந்து மதுரை ஸ்லாங் சேனலில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அது இந்த வாரம் என்னால் போட முடியாது. இந்த வீக்கில் ஏதாவது ஒரு நாளில் வந்து 2 வீடியோ போடுற மாதிரி தான் அந்த கணக்கில் கொண்டு வருவேன். சரி, ஓகே, அதை நான் பார்த்துக்கிறேன். ஸோ பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. உங்களுக்கு எப்படி பர்சனல் இருக்குமோ அதே மாதிரி எனக்கும் பர்சனல் இருக்கும். அதை நான் பார்க்கணும். அந்த பர்சனலை விட்டுட்டு என்னால் வீடியோக்குள்ள வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. உடனே சொல்லுவீங்க, 1-2 பேர் வந்து சொல்லுவீங்க. எப்படி சொல்லுவீங்கன்னா, நீங்கள் மட்டும் தான் வீடியோ போடுறீங்க, மற்றவங்க யாரும் பர்சனலை கவனிக்காம வீடியோ போட மாட்டாங்களான்னு வந்து கேட்பீங்க. இருக்கும், ஆனால் அவங்க பர்சனலை முடிச்சுட்டு வந்து அவங்க பார்ப்பாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. என்னோட வேலையை முடிச்சு இந்த வீடியோ முடிச்சுட்டு தான் நான் அடுத்த பர்சனல் வேலைக்கு என்னால் போக முடியும். எனக்கு வீடியோ எடுக்கிற டைம் என்ன தெரியுமா? 4 மணி நேரம். இந்த 4 மணி நேரத்தில் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதைத்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். மீதி இருக்கிறது எல்லாம் என்னோட பர்சனல் ஒர்க்கு. அதெல்லாம் உங்ககிட்ட சொன்னால் புரியாதுங்க. ஓகேவா? நான் ரொம்பவே பொறுமையா இருந்து பார்த்தேன். ஆனா என்னால முடியல. கொஞ்சம் டென்ஷனா தான் நான் பேசிவிட்டு இருக்கேன். யாராவது ஹர்ட் பண்ற மாதிரி இருந்தா மன்னிச்சுக்கோங்க. நான் அந்த கமெண்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நான் வந்து உங்ககிட்ட அதாவது வீடியோ என்ன வீடியோ எதிர்பார்க்குறீங்க, அதாவது நான் வீடியோ போடணும் நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறீங்களாமா, அதை வந்து பார்த்து நான் சந்தோஷப்படுற மாதிரி வந்து எனக்கு கமெண்ட் வந்தது. இல்லை அப்படி நான் பண்ணணும்னு நினச்சா நான் எதுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ போடணும்? உங்களை காக்க வச்சு நான் வீடியோ எடுத்து போடணும் எனக்கு ஏதாவது அவசியமா?
இல்ல தெரியாம தான் கேட்கறேன். நீங்க என்டர்டைன்மெண்ட்டுக்காக பாக்குறீங்க, இதுல எனக்கு கொஞ்சம் மணி வருது. அது ஒரு 2 சேனல் வச்சிருக்கும் போதே எனக்கு அப்படியே சூப்பரா வந்தது. இப்போ அதை விட சூப்பரா வந்துட்டு இருக்கு எனக்கு. சூப்பரான ரொம்ப நல்லா இல்லைங்க. சொல்றேன் ஓகேவா. ஸோ வந்து அவங்கவுங்க இடத்துல இருந்து பார்த்தாதான் அந்த பெயின் புரியும். அதை விட்டுட்டு கமெண்ட் பண்றதுக்கு மட்டும் முன்னாடி வந்து நிக்காதீங்க, தயவு செய்து சொல்றேன். இன்னொரு வாட்டி அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு இன்னொரு வாட்டி கமெண்ட் வந்துச்சுன்னா சத்தியமா சொல்றேன், நான் வந்து எப்படி ரிப்ளை பண்ணுவேன்னு கூட எனக்கு தெரியாது. இதுக்கு தான் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளைவே பண்றதே கிடையாது. எனக்கு வீடியோ போட்டு கமெண்ட் செக்ஷன் பக்கத்தே வராம இருக்கிறது இது ஒண்ணுக்காக தான். சரி, யதார்த்தமா இது போஸ்ட் பண்ண அந்த கமெண்ட் பார்க்கும்போது எனக்கு பயங்கரமா டென்ஷன் ஆச்சு. ஸோ யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் கேளுங்க. நான் யாரையாவது கஷ்டப்படுத்துற மாதிரி பேசியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. என் மனசுக்குள்ள இருக்கிறத நான் பேசுகிறேன். இதை விடலாம் எவ்வளவோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இருந்தாலும் வந்து இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் எனக்கு அது பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. அதனால தான் நான் பேசிட்டேன். ஸோ யார் எதுவும் நினச்சிக்க வேணாம். நாளைக்கு வீடியோ வராது. திங்கக்கிழமையிலேருந்து கரெக்டாக வீடியோ போட்டுருவேன். திங்கக்கிழமை மணிக்கு பிஎம்டி வரும். யார் யார் கேட்டிங்களோ அவங்க எல்லாருக்கும் திங்கக்கிழமை மணிக்கு டைமிங் அதிகமாகவே போடுறேன். நான் கம்மியாக போட்டுட்ருக்கேன். டைமிங் அதிகமாக தானே வச்சு போட்டுட்ருக்கேன். ஸோ டைமிங் அதிகமாக வச்சு போடுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. யாராவது ஹர்ட் பண்ற மாதிரி பேசுனா மன்னிச்சுக்கோங்க. சாரி. பை ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.